வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு குழந்தை முதல் பெரியவர் வரை சாமி கும்பிட போறோம் என்று சொன்னால் நம் மனதில் முதலில் நிழலாடும் உருவம் எது? ஒருவேளை உங்கள் நினைவில் திருப்பதி வெங்கடாசலபதி வரலாம், அல்லது காமாட்சி அம்மன் வரலாம், அல்லது பிள்ளையார் கூட வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் சாமி என்ற ஒற்றை சொல் ஒரு தெய்வத்தின் பெயரை குறிக்கும். அது வேறு யாரும் அல்ல, சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமன் தான். ஏன் இப்படி ஒரு தனிச்சிறப்பு? முருகனுக்கு மட்டும் ஏன் சாமி என்ற பட்டப்பெயர் ஒரு அடையாளமாகவே ஆகி போனது? ஒரு குறிப்பிட்ட பெயரை கூட குறிப்பிடாமல் வெறும் சாமி என்று அழைக்கும் அளவுக்கு முருகன் எப்படி நம் வாழ்வில் இரண்டர கலந்தார்? இந்த கேள்விக்கான விடையை தேடி நாம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். முருகன் தமிழர்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் குமரன். சங்க இலக்கிய காலம் தொட்டு இன்றளவும் தமிழர் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் முருகன் கலந்திருக்கிறார். தமிழ் கடவுள் என்றே அன்போடு அழைக்கப்படும் அவனின் தோற்றம், அவனின் திருவிளையாடல்கள், அவனின் ஆலயங்கள் மற்றும் அவனின் தத்துவம் என ஒவ்வொன்றும் தனித்துவமானது. ஆனால் வெறுமனே ஒரு கடவுளாக மட்டுமல்லாமல் சாமி என்ற அடைமொழியால் அவன் அழைக்கப்படுவது ஒரு அற்புதம். இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது, எப்போது துவங்கியது? இந்த கேள்விக்கான விடையை தேடி நாம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். பழங்கால தமிழர்களின் வாழ்வியலை புரட்டி பார்த்தால் இயற்கை வழிபாட்டின் அங்கமாக முருகன் இருந்ததை காண முடிகிறது. மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்த குறிஞ்சி நிலவுகளின் கடவுளாக முருகன் கொண்டாடப்பட்டார். வேட்டையாடியவர்கள், காடுகளை சார்ந்தவர்கள் முருகனை தங்கள் துணையாக, வீரனாக பார்த்தனர். சங்க இலக்கியங்கள் முருகனை போற்றி பல பாடல்களை பாடியுள்ளன. திருமுருகாற்றுப்படை முருகனின் 6 படை வீடுகளை பற்றியும் அவனின் சிறப்பை பற்றியும் விரிவாக பேசுகிறது. அந்த பாடல்களில் முருகன் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் சுவாமி என்ற பெயருக்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சுவாமி என்ற சொல் வடமொழியில் இருந்து வந்தது. அதற்கு தலைவன், உரிமையாளன், ஆண்டவன் என்று பல பொருள்கள் உண்டு. ஆனால் இந்த சொல் எப்படி முருகனுக்கு மட்டும் உரியதானது? சைவ சமயத்தில் சிவனே பரம்பொருள், அவனே சுவாமி. வைணவத்தில் திருமாலே சுவாமி. அப்படி இருக்க முருகன் மட்டும் எப்படி சுவாமி என்ற பட்டத்தை பெற்றார்? ஒருவேளை முருகனின் ஞானமும் அவனின் குருநாதர் தன்மையும் இதற்கு காரணமாக இருந்திருக்குமா? சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்ததால் தகபன் சுவாமி என்ற பெயர் பெற்றான் முருகன். இந்த ஒரு நிகழ்வு முருகனை அனைத்து தெய்வங்களுக்கும் மேலான ஞான குருவாக, தலைவனாக உயர்த்தியது. அது மட்டுமல்லாமல் அடியவர்களின் துன்பங்களை தீர்த்து அவர்களுக்கு அருள் புரியும் கருணை வடிவமாகவும் முருகன் திகழ்ந்தார். ஒருவேளை அடியவர்கள் தங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக சுவாமியே என்று அவனையே அழைத்திருக்கலாம். முருகன் வெறும் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவன் தமிழர்களின் கலாச்சார அடையாளம். அவன் அழகு, வீரம், ஞானம், இளமை ஆகியவற்றின் முழுமுத வடிவம். அவனின் 6 படை வீடுகளும் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் அமைந்து பக்தர்களை தன்வசம் ஈர்க்கின்றன. திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை என ஒவ்வொரு தலமும் ஒரு தனித்துவமான கதையை சொல்கிறது. இந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் முருகனுக்கும் ஒரு ஆழமான இணைப்பு இருக்கிறது. இந்த படை வீடுகளில் பழனியில் அமைந்துள்ள முருகன் பழனி ஆண்டவர் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார். இந்த ஆண்டவர் என்ற பெயரும் சுவாமி என்ற பெயரும் ஒரே பொருள்பட அமைந்தவைதான். அடியவர்களின் வாழ்வை ஆள்பவன், அவர்களுக்கு தலைவன் அவனே. தமிழர்களின் வாழ்வியலில் முருகன் எந்த அளவுக்கு பிணைந்துள்ளான் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. குழந்தைகளின் பெயர்களில் முருகன் என்ற பெயர் அதிக அளவில் இருப்பதும், முருகு என்ற சொல்லை அழகுடன் இணைத்து பேசுவதும், முருகனின் வேல், மயில், சேவல் ஆகியவற்றை புனித சின்னங்களாக கருதுவதும் இதற்கு சில எடுத்துக்காட்டுகள். முக்கியமாக நெருமணங்கள், கோவில் திருவிழாக்கள், சிறப்பு பூஜைகள் என ஒவ்வொரு நல்ல நிகழ்விலும் முருகனின் ஆசி வேண்டப்படுகிறது. அரோகரா என்ற முருகனின் கோஷம் பக்தர்களின் மனதிலிருந்து எழும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. இந்த கோஷம் முருகனை ஒரு தனிப்பட்ட தெய்வமாக அல்லாமல் அனைத்தையும் கடந்து நிற்கும் ஒரு சக்தியாக அடையாளப்படுத்துகிறது. முருகனுக்கு உள்ள பல பெயர்களில் குமரன், கந்தன், வேலன், சேவர் கொடியோன், தமிழ் கடவுள் என்று பல பெயர்கள் இருந்தாலும் சுவாமி என்ற பெயருக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. ஒருவேளை முருகனின் தத்துவமும் அவனின் எளிமையும் அவன் அடியார்களுக்கு அளிக்கும் அருளும் அவனை சுவாமி என்ற தனிப்பட்ட பெயரால் அழைக்க வைத்ததா? பக்தி இலக்கியங்களில் முருகனை போற்றும் பாடல்கள் பல உள்ளன. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் முருகனின் புகழ் பாடும் ஓர் அற்புதம். இந்த பாடல்களில் முருகனின் பெருமைகள் பல வகைகளிலும் விளக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாடலும் முருகனின் ஆற்றலையும் அழகையும் கருணையையும் பறைசாற்றுகிறது. அந்த பாடல்களில் கூட சுவாமி என்ற அடைமொழி முருகனுக்கு பயன்படுத்தப்படுவது ஒரு முக்கியமான அம்சமாகும். முருகனின் ஞானம் அலாதியானது. சிவபெருமானுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்ததால் அவன் குருநாதன் என்று போற்றப்பட்டான். இந்த குரு என்ற தத்துவமும் சுவாமி என்ற அடைமொழிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஒரு குரு தன் சீடர்களுக்கு வழிகாட்டுபவன். இந்த உலக வாழ்வில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு முருகன் ஒரு கலங்கரை விளக்கமாக ஞானத்தை அருள்பவனாக இருக்கிறான். இந்த ஞான குருவாகிய முருகனை சுவாமி என்று அழைத்து அவனின் திருவடிகளை பற்றி கொள்ளும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம். குறிப்பாக பழனியில் அருளும் தண்டாயுதபாணி
ஞானி ஞானத்தின் சிகரமாக கருதப்படுகிறார். அங்கு அரோகரா கோஷம் விண்ணை விளக்கும். அந்த பதி கோஷத்தில் சுவாமி என்ற பெயரின் ஆழம் புரியும். காலப்போக்கில் முருகனை சுவாமி என்று அழைப்பது ஒரு மரபாகவே ஆகி போனது. மற்ற தெய்வங்களுக்கு அவர்களின் பெயர்களை சொல்லி அழைத்தாலும் முருகனை பற்றி பேசும்போது சுவாமி என்று மட்டுமே குறிப்பிட்டால் அது முருகனை தான் குறிக்கும் என்ற ஒரு பொதுவான புரிதல் உருவாகிவிட்டது. இது வெறும் ஒரு பெயர் அல்ல, மாறாக தமிழர்களின் மனதில் முருகன் எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருக்கிறான் என்பதற்கான ஒரு சான்று. இந்த மரபு வெறும் கோவில் பூஜைகளில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்விலும் பார்க்க முடிகிறது. சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வரேன் என்று சொன்னால் பெரும்பாலான சமயங்களில் அது முருகன் கோவிலையே குறிக்கும். இந்த ஒரு சிறப்பு முருகனுக்கு மட்டுமே உரியது. இன்று வரை முருகனின் திருவிளையாடல்களும் அவனின் பெருமைகளும் பல்வேறு கலை வடிவங்களில் வெளிப்படுகின்றன. சிலப்பதிகாரத்திலிருந்து நவீன திரைப்படங்கள் வரை முருகன் தமிழர்களின் கலாச்சார பெருமிதமாகவே திகழ்கிறான். காவடி எடுத்து முருகனை வழிபடும் பக்தர்கள் தங்கள் உடலை வருதி தங்கள் பதியை வெளிப்படுத்துகின்றனர். இந்த காவடி எடுக்கும் சடங்கின் போதும் சுவாமியே சரணம் என்ற கோஷங்கள் ஒலிக்கும். இது வெறும் ஒரு சடங்கல்ல, அது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. முருகன் தங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் சுவாமி என்ற ஒற்றை சொல்லை முருகனுக்குரியதாக மாற்றியது. முருகன் ஏன் சுவாமி என்று அழைக்கப்பட்டான் என்பதற்கு ஒரு நேரடியான புராண கதை அல்லது வரலாற்று பதிவு இல்லை. ஆனால் அவனின் ஞானம், வீரம், அழகு, கருணை மற்றும் தமிழர்களின் ஆழ்ந்த பக்தி ஆகிய இவை அனைத்தும் ஒன்றிணைந்து முருகனை சுவாமி என்ற தனிப்பட்ட பட்டப்பெயரால் அழைக்க வைத்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு உணர்வு, இது ஒரு பாரம்பரியம். இது தமிழர்களின் வாழ்வில் முருகபெருமான் எந்த அளவுக்கு இரண்டர கலந்திருக்கிறான் என்பதற்கான ஒரு வாழ்வு சான்று. எனவே அடுத்த முறை நீங்கள் சுவாமி என்று ஒருவரை குறிப்பிடும் போது உங்கள் மனதில் முதலில் தோன்றும் உருவம் முருகனாக இருந்தால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அதுதான் தமிழர்களின் பக்தி மரபு, அதுதான் முருகபெருமானின் சிறப்பு. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய சூப்பரான கதைகளை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் அமுக்கிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.